Example 2.14ல solve 8x congruent 1 mod 11. இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷன் சால்வ்னு சொல்லிட்டாரு எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதான் வேலை நமக்கு. இங்கே 8x congruent 1 mod 11 சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 11ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணும் போது எனக்கு ரிமைண்டர் 1 வரணும். அப்போது இது என்ன நம்பராக இருக்குன்னு கேட்குறாங்க. அது சரியா, ஏதோ நம்பரை மல்டிப்ளை பண்ணி 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வரணும். அப்போ இந்த எக்ஸு என்ன வருதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் அதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 8x ஈக்குவல் டு 1, 8x mod 1 அப்படியே எழுதிக்கலாம், mod 11 எழுதிக்கலாம். இப்போ எப்படி அதனா 8x minus 1 ஈக்குவல் டு 11n. என்னங்கிறதுனாது இன்டீஜர் சரியா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எண்ணை வச்சுட்டு எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். n ஈக்குவல் டு 8x minus 1 டிவைடட் பை 11. இது இன்டீஜர் இல்லையா, அப்போது இது முழு நம்பராக தான் வரணும் ஆன்சர். எனக்கு இது முழு நம்பராக வரல, ஃப்ராக்ஷனாக வருதுன்னா அது இன்டீஜர் கிடையாது. அப்போது இந்த எண்ணெய் எப்போ இன்டீஜராக வருதோ அதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ இப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸில் ஒரு வேல்யூ போட்டு 11ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு இங்கே வர ஆன்சர் எனக்கு இன்டீஜராக வரணும். ஃப்ராக்ஷனாக வந்துச்சு, டெசிமலாக வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸோட வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸுக்கு 1 போட்டு பார்க்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் n ஈக்குவல் டு 8 × 1 minus 1 11. அப்போது 8 minus 1 11 ஈக்குவல் டு 7/11. இப்போ இன்டீஜராக வருதா? வரல. ஆனால் n இன்டீஜர் தானே, இன்டீஜர் வருது, ஆன்சரு வரல, ஃப்ராக்ஷனில் வருது. அப்போ எப்போ வரும்? 5 போட்டு பார்க்குறேன் பாருங்கள். n ஈக்குவல் டு 8 × 5 minus 1 11 ஈக்குவல் டு 8 × 5 எவ்வளோப்பா? 40 minus 1 11 39/11. இப்பயும் ஃப்ராக்ஷனல் டெசிமலில் தான் போகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 போட்டு பார்க்குறேன். n ஈக்குவல் டு 8 × 7 minus 1/11